லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் இளையராஜா மகன் அவங்க இறப்பை பற்றியுமே சரி பேசிட்டு போயிருக்காரு. ஸோ அவங்களுடைய அந்த மறைவு குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வீட்லேயே சரி எப்பவும் போல் கேமராமேன்ஸ் ப்ரெஸ் மீடியா எல்லாம் குவிஞ்சிட்டாங்க. ஸோ அவர் போகிற இடத்துல ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு ஒருத்தங்க நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி ஆடியோ லான்ச் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட வீட்டில இருந்து கிளம்பும் போதே அங்கே மீடியாஸ் குவிஞ்சு கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் பவதாரணி அவங்களுடைய அந்த மறைவு குறித்து பேசியிருக்காரு. அவங்களோட மறைவு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பின்னணி பாடகி பவதாரணியின் மறைவு மிகவும் வருத்தம் தருகிறது அப்படின்னும், இளையராஜா கிட்ட நான் தொலைபேசியில் நான் இரங்கல் தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நேற்று நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். நேற்றே நான் சொன்னேன், ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நியூஸை கேள்விப்பட்டு அரை மணி நேரத்துலேயே இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக இரங்கல் தெரிவித்தார் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ எடுத்து சொல்கிறாரு. நான் தொலைபேசி மூலமாக என்னோடய இரங்கலை இளையராஜா அவர்கள்ட்ட ஆல்ரெடி தெரிவிச்சிட்டேன். ஆனாலும் சரி அவங்களுடைய அந்த இறப்புங்கிறது என்னால் தாங்கிக்க முடியலை. ஸோ உண்மையாகவே அவங்கள ஒரு செல்ல குழந்தையாகவே எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அப்பத்துலேருந்து இளையராஜா அவர்கள் கூட இந்த மியூசிக்கு எல்லா படத்துலையும் பண்ணும்போது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் அந்த நட்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அவங்க ஜாலியாக பேசுவாங்க, பொது நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்துருப்போம். அப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக இளையராஜா அவர்களுடைய அந்த பசங்க எல்லாரையுமே ஒரு நல்லாவே சரி தெரிஞ்ச ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் கண் முன்னே வளர்ந்த ஒரு பெண்ணாக தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மறைவுங்கிறது ரஜினிகாந்த் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறத அவரே சொல்கிறாரு. ரொம்பவே சரி வருத்தமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு கிளம்பி இருக்காரு. ஆடியோ லான்ச்சில் மீதி விஷயங்கள்லாம் அதுக்கு அடுத்தடுத்து அரங்கேறும். அதை நம்ம பார்க்கலாம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.